இன்றைய செய்தி தொகுப்பில் இந்தியாவில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்று, பள்ளி கல்வித்துறை விடுத்துள்ள புதிய விதிமுறைகள், நேருவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சோனியா காந்தி, அமெரிக்கா தயாரித்துள்ள போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஹமாஸ் படையினர், இது குறித்த தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தமிழகம் முழுவதும் முதல்வர் படைப்பகங்கள் கூடுதலாக திறக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்தவும், புத்தொழில் தொடங்குவோர் குறைந்த கட்டணத்தில் அலுவலகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு சார்பில் முதல்வர் படைப்பகங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அறிவார்ந்த சூழலை மாணவர்களுக்கு உருவாக்கும் முதல்வர் படைப்பகங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் கூடுதலாக முதல்வர் படைப்பகங்கள் திறக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில நாளிதழில் வந்த செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்றால் சுமார் 1000 பேர் பாதிப்படைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மே 26 காலை 8 மணி நிலவரப்படி இந்தியாவில் 1009 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தெற்காசியாவில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் அதன் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளத்தில் 430 பேருக்கும், தமிழ்நாட்டில் 69 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் பரவி வரும் கொரோனா பாதிப்பு காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இருப்பினும் இது வீரியம் குறைந்த கொரோனா பரவல் என்றும், மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசின் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று IFOS பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு IFOS பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். மேலும் கடந்த முறை தேர்ச்சி பெற இயலாதவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என அறிவுரை வழங்கினார். இன்னும் சிறப்பாக பயிற்சி பெற்று இந்த ஆண்டில் எட்டிவிடும் தொலைவில் உள்ள வெற்றி கோட்டை தொட்டு விடுங்கள் என கூறியுள்ளார். இதேபோல் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் கடந்த மாதம் பட்ஜெட்டில் அறிவித்தபடி 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த கல்வியாண்டில் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்தார். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு நான் முதல்வனோட டீம் தான் ஃபுல் சப்போர்ட். நான் முதல்வன் ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குங்க சார். வேறு கோச்சிங் இருந்தாலுமே நான் முதல்வன் நோக்கி அவங்கள வர வச்சிருக்கேன். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் கூட இன்டிகிரேட் பண்ணதுனால அங்கே ஒரு வருஷம் தங்கி படித்தேன். என்னோட ப்ரிலிம்ஸ், CSE மெயின்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ரி மெயின்ஸ் 3க்குமே நான் 2025லேயே செலக்ட் ஆனதுனால 2 வருஷம் 75,000 வந்தது. அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகும்போது 25,000 வழங்கினாங்க. அந்த ஒரு வருஷம் அங்கே 3 முன்னாள் பிரதமர் நேருவின் 61வது நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சோவியத் யூனியன் மாடலை பின்பற்றி இந்தியாவை கட்டமைத்தவர் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி என புகழப்பட்டார். அவரது நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சாந்தி வனத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 16 ஆண்டுகள் பிரதமர் பதவியில் இருந்த நேரு 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். கர்நாடகாவில் கொரோனா தொற்று காரணமாக அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா சுகாதாரத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குன்ராவ், மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் சரண் பிரகாஷ் பட்டேல், தலைமை செயலாளர் சாலினி ரஜனீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர் மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் முகக்கவச அணிவது குறித்து அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்கவும், பொதுமக்களுக்கு உதவ கொரோனா உதவி மையத்தை திறக்கவும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசிகளை போதுமான அளவிற்கு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கர்களுக்கு போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது.
1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதில் காலை உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு தரமாகவும் தாமதமின்றியும் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மதிய உணவு இடைவேளையில் சிறார் பருவ இதழ் புத்தகங்களை மாணவர்கள் படிக்க வைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் வாரம் ஒருமுறை நன்னெறி வகுப்பு நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கர்களுக்கு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை அருகே ஏற்பட்ட தீ விபத்தால் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. சென்னை வியாசார்பாடி அருகே சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் மதுபானம் இருப்பது தொடர்பாக 2 தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பாய்கான் கா புரா என்ற கிராமத்தில் பண்டி பதாரியா என்பவரும் அவருடைய மருமகன் போலா பதாரியா என்பவரும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு எதிராக பிரதீப் தோமர், லூகா தோம், லாக்கி பண்டித் ஆகியோரும் மதுபானம் விற்றுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் மதுபானம் விற்பதாக பண்டித் பதாரியா அவரது மருமகன் உடன் சென்றபோது அங்கு ஏற்கனவே ஒரு தரப்பினர் மதுபானம் விற்றுக் கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் பிரதீப் தோமர் தரப்பினர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதில் பண்டித் தனது மருமகன் போலா பதாரியா உடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பெய்த கனமழையால் மாநிலத்தில் இதுவரை 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் மாநிலத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், கண்ணூர், திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம், பத்தினம்திட்டா, காசர்கோடு ஆகிய 10 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 11 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிலையங்களுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்த தொடர் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மாநிலத்தின் பல இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுவரை மாநிலத்தில் பெய்த மழையால் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது 300க்கு அதிகமான ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்வதற்காக ட்ரம்ப் முயற்சி செய்தார். துருக்கி நாட்டின் தலைநகரில் இரு நாட்டு பிரமுகர்களும் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்படி இரு நாடுகளும் தங்களிடம் உள்ள பிணைய கைதிகளை விடுவித்தனர். இந்த நிலையில் ஒரே நாள் இரவில் 300க்கு அதிகமான ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் யூரி இக்னாட் தலைமை விமானப்படை தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 12 உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா தயாரித்துள்ள திட்டத்திற்கு ஹமாஸ் படையினர் ஒப்புதல் அளித்துள்ளனர். காசா மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்படும் போருக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வருகிறது. காசா திட்டப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் பிணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதையடுத்து ஹமாஸ் படையினர் பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகளையும் விடுவித்தனர். இருப்பினும் பிணைய கைதிகளை முழுமையாக விடுவிக்காததால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதனை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதேபோல் இஸ்ரேல் அரசும் ஏற்றுக்கொண்டால் போர் நிறுத்தம் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செஞ்சி வட்டம் சம்போதி கிராமத்தில் வசித்து வரும் இந்து ஆதிதிராவிடர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம்
சம்போதி கிராமத்தில் வசித்து வரும் இந்து ஆதி திராவிடர் பிரிவைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வீட்டுமனை பட்டா கேட்டு அகில இந்திய இந்து மகாசபா மற்றும் அனைத்து அம்பேத்கர் இயக்கங்களின் சார்பில் குருஜி ஜெய் பிரகாஷ் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யசா நிகம் போராட்டக்காரர்களை வட்டாட்சியர் அலுவலகம் வரவழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கிராமத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பேச்சுவார்த்தையின் போது வட்டாட்சியர் செல்வகுமார், செஞ்சி காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன், செஞ்சி காவல்துறை ஆய்வாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் உடன் இருந்தனர். தூத்துக்குடி அத்திமரப்பட்டி பகுதியில் உள்ள வடிகால் ஓடையை பராமரித்து காங்கிரஸ் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அடுத்த அத்திமரப்பட்டி பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் மூலம் காற்றாற்று வெள்ளம் கடலுக்கு செல்கிறது. இந்த நிலையில் முறையாக தூர்வாராத காரணத்தால் கடந்த 23ஆம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் இப்பகுதியில் சூழ்ந்ததால் அத்திமரப்பட்டி கிராமத்தில் 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மேலும் முத்தையாபுரம், தங்கமால்புரம், முள்ளக்காடு, சவேரியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அத்திமரப்பட்டி பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை ஆழப்படுத்தி காங்கிரஸ் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் 100க்கு மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். எப்பவுமே வந்து இந்த வடிகால்ல வந்து இது அத்திமரப்பட்டி பகுதியில ஒரு வடிகால் இருக்கு. அது வந்து மழை வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது கோரம்பலத்துல இருந்து வர்ற அதிகமான மழை நீர் வந்து இந்த வடிகால் வழியா வந்து ஓடை வழியா வந்து கடலுக்கு செல்லும். ஆனா 2023ல வந்த வெள்ளப்பெருக்குல வந்து இந்த வடிகால் வந்து உடைந்து ஊருக்குள்ள தண்ணி வந்துட்டு என்னன்னா முள்ளக்காடு, முத்தையாபுரம், சவேரியாபுரம், தங்கமால்புரம் எல்லா பகுதி மக்களும் அதிகமா உயிர் சேதமும் அதிகமா ஏற்பட்டது. 2023க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் சும்மா தற்காலிகமா ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து தடுப்பு சுவர் கூட அமைக்கல. வெறும் அந்த மண்ணால அவங்க அமைச்சிருக்கிறாங்க. வரும் காலங்கள்ல வந்து மழை வெள்ளத்தால் இந்த மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து இந்த மக்கள் வந்து இந்த கோரிக்கையை சொன்னது வரைக்கும் இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு கூட இது சார்ந்து மனு உள்ள கொடுக்க போனதுக்கு 5 பேருக்கு மேல வந்து கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் சார்ந்த நிறைய பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் அரசு வந்து நிறைய விஷயத்துல எங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு கூட எங்களால உள்ள போக முடியல. இப்போ கூட நாங்க வெளியே இருந்துதான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து இந்த காவல்துறையும் அந்த அதிகாரிகள் வந்து ஆளும் அரசுகளாக அவங்க இது பேச்சை கேட்டு இப்படி பண்றாங்க. கண்டிப்பா வந்து இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வந்து நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நெசவாளர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி ஆரணியில் கைத்தறி நெசவாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக அரசை கண்டித்து கைத்தறி நெசவாளர் சங்கத்தினர் நெசவு உபகரணங்களை கையில் வைத்துக் கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நெசவாளர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டில் வீடு வழங்குவதாக அறிவித்துவிட்டு தற்பொழுது வரை வீடு வழங்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் நெசவாளர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலகம் வரை அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நெசவாளர்கள் பேரணியாக சென்றனர். ஆரணி நகரின் பழைய பேருந்து நிலையத்தில் வன்னியர் சங்க முன்னாள் மாநில தலைவர் காடுவெட்டி குருவின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் பழைய பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் சிலை அருகே முன்னாள் வன்னியர் சங்க மாநில தலைவர் காடுவெட்டி குருவின் 7ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமகவினர் ஒன்றிணைந்து பழைய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த குருவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவஞ்சலி செலுத்தினர். இதில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமகவினர் பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தாக்கும் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கொடைக்கானல் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமதி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும்
வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை சில உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அடிக்கடி தாக்குவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் நலன் கருதி கொடைக்கானல் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுமதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் மிகவும் அன்போடு பழக வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களிடம் தகராறில் ஈடுபட்டாலும், சுற்றுலா பயணிகளை உள்ளூர் மக்கள் தாக்கினாலும் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் QR ஸ்கேன் மூலம் தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கண்காணிப்பாளர் மதுமதி தெரிவித்துள்ளார். அந்த கடைக்காரங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த கடைக்காரங்க வாங்கல, பழக்கடைக்காரங்க கிட்ட வாங்கல டூரிஸ்ட் அப்படிங்கிறது தான் இஷ்யூ. இந்த இஷ்யூக்கு உடனே கொடைக்கானல் காவல்துறையின் சார்பாக FIR போட்டு அந்த பர்சன்ஸை வந்து கூட்டிட்டு வந்து விசாரிச்சு சம்பவம் உண்மையா இருக்கு, அதனால அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் 3 பேருக்கு இது வரைக்கும். இதன் மூலமா இங்க கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அனைத்து கடை மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடைக்கானல் காவல்துறையின் சார்பாக என்ன சொல்லுறோம்னா, வர டூரிஸ்ட நம்ம தான் மதிக்கணும், அவங்கள ரிசீவ் பண்ணணும். அவங்க கிட்ட கடுமையா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா காவல்துறையினுடைய கண்டிப்பான நடவடிக்கைக்கு ஆளாவீங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய டூரிஸ்டும் எங்க வந்து நம்ம போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடத்துல ஓரமா வந்து வண்டியை நிறுத்தணும். அங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களும் தான் இடத்துல இடம் இருக்குன்னா அவங்கள அலோவ் பண்ணுங்க. உங்க கடையில வாங்குறாங்க வாங்கலங்கிறத வந்து பொருட்படுத்தாமல அவங்களையும் மதிச்சு நடந்துக்கோங்கிறத வந்து நாங்க தெரியப்படுத்துறோம் காவல்துறையின் சார்பாக. முழுவதுமாவே நம்ம டூரிஸ்ட நம்பி இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வெளியிருந்து வரக்கூடிய மக்களை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் ஆகட்டும், எல்லா வியாபாரிகள் ஆகட்டும், வரவங்களுக்கு எங்க நிறுத்தணும் என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. அதை தெரியப்படுத்தி அவங்களுக்கு வழிகாட்டியா அன்பான ஒரு வழிகாட்டியா இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிப்போம். கைடு ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்ல முறையில வந்து வரக்கூடிய டூரிஸ்ட் கிட்ட நடந்துக்கோங்க.